பார்ட்டிக்காரன் தற்கொலை. இவன் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறேன்? முட்டா பைய. என்னங்க? என்ன? நான் தான் ஊர்ல இருந்து வரேன் போன் பண்ணிட்டேன்ல, நீங்க ஏன் ஸ்டேஷனுக்கு வரல? ஆமா, ஊர்ல யாரும் பெக்காத பிள்ளைய நீ பெத்து விட்டா உனக்கு கூட ஸ்டேஷனுக்கு வர வரணுமா? ஓடி. இந்தாங்க மாமா காஃபி. எப்பக்கா வந்த? இப்பதான். என்னடி ஆச்சு உனக்கு? என்ன மன்னிச்சிருக்கா, என் மேல எந்த தப்பு இல்ல, மாமாதான். குழந்தை தூக்கிட்டு உள்ள போ. நான் குழந்தை பெத்துக்கு ஊருக்கு போனா உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காதுன்னு என் தங்கச்சி இங்க விட்டுட்டு போனேன். அவளை போய் இப்படி பண்ணிட்டீங்களே. செய்யறதை செஞ்சுட்டு ரொம்ப சுலபமா பேசுறீங்களே. நீங்க செஞ்ச மாதிரி நான் தப்பு செஞ்சிருந்தேன் செருப்பால் அடிப்பேன். நான் 1000 தப்பு செய்வேன். நீங்க 1000 தப்பு செய்வீங்க, ஆனா என் தங்கச்சி வாழ்க்கைக்கு வழி வழி என்ன? உன் கழுத்துல கட்டின மாதிரி உன் தங்கச்சி கழுத்தின லைசன்ஸ் கட்டிட வேண்டியதுதான். என்னடி கண்ணீர் வடிக்கிற? வரதட்சணை இல்லாம இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை உன் தங்கச்சிக்கு கிடைக்குதுன்னு சந்தோஷப்படு. எங்கடி முந்திரி பருப்பு? நான் எந்திரிக்கும் போது எல்லாம் ரெடியா இருக்கணும், உனக்கு தெரியாதா? முந்திரி பருப்பு தீந்துருச்சுங்க, குளிச்சிட்டு போய் வாங்கிட்டு வரலான்னு இருந்தேன். நான் குடிக்கிறத விட குளிக்கிறது உனக்கு ரொம்ப முக்கியமா போச்சு இல்ல? இனிமே இப்படி நடக்காதுங்க. ஊத்துடி. ஏன்டி இவ்வளவு ஊத்துற? எனக்கு தெரியும், நான் முழிச்சிட்டு இருந்தா ஊறுகாய் கொண்டு வா, சிப்ஸ் கொண்டு வான்னு உன்னை தொந்தரவு பண்ணுவேன். ஒரே அடியா பிளாட் ஆக்கிட்டா உனக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். அதனால தானே. சரிங்க, நீங்களே அளவு சொல்லுங்க. ஏண்டி இவ்வளவு வருஷமா என் கூட குடும்ப நடத்தி குப்பை கொட்டுற? ஊத்துற அளவு கூட உனக்கு தெரியாது. அளவு கத்து கொடுக்கறப்பா. ஏண்டி உன் புருஷன் நான் தான் உனக்கு தெய்வம். நான் சொன்னதை செய்யாம சாமி கும்பிடுறது ரொம்ப அவசியமா? இல்லைங்க, நீங்க சொன்ன மாதிரி ஸ்வீட் கார் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெத்தலை பாக்கலாம் வாங்கி வச்சிட்டியா? வாங்கி வச்சுட்டேன். வர்றவங்க எல்லாம் பெரிய மனுஷனுங்க, ஞாபகம் வச்சுக்க. ஹலோ மணி, எங்க நீங்க வராம இருந்தீங்களோன்னு நினைச்சேன். அது எப்படி சொல்லிட்டு வராம இருப்போமா? ராவு காலத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிரும். வாங்க, உங்களுக்காக எல்லா ஏற்பாடும் ரெடியா பண்ணி வச்சிருக்கேன். உட்காருங்க, பேச வேண்டியதை பேசி முடிச்சிடலாங்களா? இதுல பேசுறதுக்கு என்ன இருக்குது? நீங்க சொல்ல போறீங்க, நாங்க கேட்க போறோம். ஏய், வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? ஆடி அசிஞ்சு வரைய, சீக்கிரம் வைடி. என்னது சகப்பா? ஜிலேபி எனக்கு ஒத்து வராதுங்க. சுகருங்களா? ஏய், சுகருங்கிறாருல, ஸ்வீட்டை கொண்டாந்து வச்சிருக்கீங்க. போய் சக்கரை காப்பி எடுத்துட்டு வா. போடி. ஸ்ட்ராங்கா கொண்டு வாங்க. கொண்டு வருவா. வந்த வேலையை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்களா? முதல்ல பாயிண்ட்டுக்கு வாங்க. சொல்றதுக்கு என்னங்க இருக்குது? பாயிண்ட்டுக்கு 100 ரூபாய் கட் பண்ணுங்க. இந்த விளையாட்டுல யாரும் கடன் சொல்லக்கூடாது. எடுத்துங்க. என்னங்க இது காபி? சூடே இல்லாம இருக்கு. முந்தானத்து போட்டதா? சூடு இல்லையா? ஏண்டி உன்னை சுகர் இல்லாம தானே எடுத்துட்டு வர சொன்னேன். சூடு இல்லாம உன்னை எடுத்துட்டு வர சொன்னேன். என்னடி எய்த்து பேசுற? அடி நாயே. கால்ஃப்ளவர் 5 ரூபா. முட்டைக்கோசு கிலோ 8 ரூபா. தக்காளி 8 ரூபா கிலோ. இங்கிலீஷ் காய்கறி எல்லாம் வாங்கி வைக்கிறதே இல்லையா? இருக்குதம்மா. சரி, தக்காளி 1 கிலோ போடு. தமிழ்நாடு பரிசு சீட்டு 1 லட்சம் 1 ரூபாய். 1 லட்சம் 1 ரூபாய். காக்கல போட 1 லட்சம் 1 ரூபாய். ஒரு நிமிஷம் வந்துட்டேன். வாங்கம்மா, நாளைய குழுக்கள் முதல் பரிசு 1 லட்சம். 1 லட்சம் ரொம்ப கம்மிப்பா, காசு தானே கொடுக்குறோம். மணிப்பூர், அசாம், சிக்கிம், நேபாள் எதுல 10 லட்சம் பேப்பர்ல படிச்சேன். பூட்டானா? டிக்கெட் விலை என்ன? 10 ரூபா. வாய்ச்சத்துக்கு விலை ஏத்துறதா? பா என்னம்மா? பார், காய்கறி இன்னைக்கு வேணா நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். யோ பாத்தியா, காய்கறி வாங்க வச்சிருந்த காசுல லாட்டரி சீட்டு வாங்கிடுச்சு. நல்ல பொம்பளை. இந்தா மா கிளிப்புமா. ஏண்டா 10 ரூபாய்க்கு ஒரு கிளிப்பு கொடுக்க கூடாதா? டெய்லி யாரா கொடுக்குற? ஏய் உமா, கீதா, உமா இங்க வா. எவ்வளவு நாளாச்சு பார்த்து? 4 வருஷம் ஆச்சு. ஸ்கூல் படிப்பு முடிச்சிட்டு எங்க பார்த்தோம்? ஆமால, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். 2 குழந்தைங்க. ஆமா, உன் புருஷன் என்ன வேலையில இருக்காரு? உண்மையை சொன்னா நம்மள பத்தி கேவலமா நினைச்சிருவாளோ? எதுக்கு விகட்ட போய் அதெல்லாம்? எஸ்போர்ட்
பெரிய பிசினஸ், ரொம்ப பாப்புலர். என் மேல உயிரே வச்சிருக்காரு. யாரா 4 பங்களா 2-3 கார் வாங்கி கொடுத்திருக்காருன்னா பாத்துக்கேன். ஆனா உன்னை பார்த்தா தெரியவே இல்லையே. எனக்கு சின்னதுல இருந்து இதெல்லாம் பிடிக்காத கீதா. நான் ரொம்ப சிம்பிள் ஆச்சே. 4 கார் வச்சுக்கிட்டு நடந்து வரேனா? அவ்வளவு சிம்பிளா நீ? அது வந்து கீதா, 2 குழந்தைங்க ஆயிப்போச்சா, உடம்பு கொஞ்சம் சத போட்டுருச்சு. அதான் டெய்லி காலையில கொஞ்சம் நடந்தா மெலிவேன்னு அவர் சொன்னாரு. அதான் நடந்து போயிட்டு இருக்கேன். உன் வீடு எங்க இருக்கு? அண்ணா நகரையே. வா, கார்ல டிராப் பண்றேன். ஐயோ, நடந்து போகணும் தானே, கார்லயே வரல. ஒரு நாள் கார்ல போனா வெயிட் ஒண்ணு ஏறாது. வா போலாம், பேசிக்கிட்டே போலாம்ல. இன்னும் என்ன இருக்கு பேசுறதுக்கு? என்னடி ஒண்ணு பேசாம வர? ஒண்ணு இல்ல. இந்த கார் என்ன விலை இருக்கும்? கிண்டலா? 4-5 கார் வச்சிருக்கேன், உனக்கு கார் விலை தெரியாதா? இல்ல, இதே மாதிரி ஒரு கார் போன வாரம் வாங்கணும். அதான் விலை முன்ன பின்ன இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். ஐயோ, பேசிட்டே ரொம்ப தூரம் வந்துட்டோம். எங்க உன் பங்களா? அதான் தேடிட்டு இருக்கேன். உன் பங்களாவை நீயே தேடுறியா? என்ன விஷயம் தெரியுமா? 2-3 பங்களா இருக்கு எனக்கு. அதான் சமயத்துல யாருன்னா கேட்டா நானே குழம்பிடுவேன். இதான் நிறுத்து. இதுதான் என் பங்களா. எங்க இந்த வாட்ச்மேன்? அட, ஒழுங்கா வேலை செய்யாம ஊர் சுத்த போயிட்ட போல இருக்க. உன்னை அழைச்சிட்டு போய் வீடுலாம் சுத்தி காமிக்கலான்னு பார்த்தா சாவி என்கிட்ட இல்லையே. சாவி என்கிட்ட இருக்கு. இது ஏன் பங்களா. உமா, நீ படிச்சப்ப எப்படி இருந்தியோ அதுல இருந்து கொஞ்சம் கூட மாறல. ஏன் இப்படி போய் சொல்லணும்? நீ வசதியானவன்னு போய் சொன்னாதான் நான் உன்னை மதிப்பேன் நினைச்சியா? உன் புருஷன் ஒரு பெரிய பிசினஸ் மேன் சொல்லி நீ என்ன மட்டும் ஏமாத்தல. உன் புருஷன் அவர் பாக்குற வேலை எல்லாத்தையும் அவமானப்படுத்திட்ட. உமா, அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்களுக்கு சொர்க்கமா தெரியணும். இல்லன்னா வாழ்க்கையே நரகமாயிடும். இனிமேலாவது இருக்கிறத வச்சுட்டு திருப்தியாரு. இல்லன்னா என்னைக்காவது ஒரு நாள் உன்னையே நீ ஏமாத்திக்குவ. பாவி, நடு ரோட்ல அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான். இருக்கிறத வச்சு திருப்தி அடையணுமா? பெருசா சொல்லிட்டு போறான். எனக்கு தெரியாதா? நமக்கு வசதி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவளை சொல்லி தப்பு இல்ல. கை நிறைய சம்பாதிக்க தெரியாத என் புருஷனை சொல்லணும். என்னவோ போங்க. இருக்கேன். வாய் நிறைய கூப்பிடுறதுல ஒண்ணும் குறைச்சல்ல. இத வந்துட்டங்க. உமா, ஆமா, இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரம்? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்தது, அதோட. ஆமா, பெரிய வேலை. கொடுக்கிற சம்பளம் வாய்க்கும் வயத்துக்கும் பத்தல. இவ்வளவு சிரமப்பட்டு இந்த வேலை செய்யணுமா? வழக்கமான உன் பல்லவி ஆரம்பிச்சிடாத. ஆபீஸ்ல வேலை இருந்தது மட்டும் இல்ல, நடந்தே வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. நடந்து வந்தீங்களா? பஸ் என்னாச்சு? பஸ் எல்லாம் ஓடல. டிரைவர்ஸ் எல்லாம் ஜாஸ்தி சம்பளம் கேட்டு ஸ்ட்ரைக் பண்றாங்களாம். பாத்தீங்களா? அப்ப சம்பளம் பத்தலன்னு நான் மட்டும் சொல்லல. ஏங்க, நீங்க நடந்து வர்றது அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பார்த்தா என்ன நினைச்சுக்குவாங்க? வந்தாவா ஆட்டோல வர வேண்டியதானே? ஆட்டோல வந்தா 30-40 செலவாகும். அந்த பணத்தை மிச்சப்படுத்தினா டேப் ரெக்கார்டர் வாங்கலாம்ல, அதான் நடந்து வந்தேன். ஒரு சின்ன டேப் ரெக்கார்டர் வாங்க இவ்வளவு கஷ்டப்படணுமா? என்ன செய்யறது, தேவை நிறைவேறணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சொன்ன கேட்க மாட்டேங்கிறீங்க. மத்தவங்கள மாதிரி நீங்களும் லஞ்சம் வாங்குறீங்கன்னா இப்படி எல்லாம் சிரமப்பட வேண்டியது இல்லல்ல. சிரமப்படாம இருக்கலாம், ஆனா நிம்மதி போயிடும். சரி. ஆமா, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், அதை மறந்துட்டியா? வருஷத்துல வர்ற ஒரே ஒரு சந்தோஷமான நாள், அதை நான் மறப்பேனா? குழந்தைங்களை எல்லாம் தூங்க வச்சாச்சு, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. நான் வந்துடுறேன். யாருக்கு யாரு ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி எல்லா வீட்லயும் இதே கதைதான். நமக்கும் மனசு இருக்குங்கறத அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. நம்மள வெறும் சுகத்தர மிஷினா தான் ஆம்பளைங்க நினைக்கிறாங்க. இந்த ஆம்பளைங்க செய்யற கொடுமைக்கெல்லாம் முதல்ல ஒரு முடிவு கட்டி ஆகணும். காலம் காலமாக நடந்து வரும் இந்த ஆண்களின் கொடுமைகளுக்கு முடிவு கட்டவே நான் இந்த பாம்பு புற்றில் எத்தனையோ வருடங்களாக தவம் இருக்கிறேன். என் தவத்தின் பயனாக காளிகாம்பாள் எனக்கு உல்டா புல்டா லேகியத்தை தந்துள்ளார். இதை நான் தங்களுக்கு தருகிறேன். இந்த உல்டா புல்டா லேகியத்தை நீங்களும் சாப்பிட்டு உங்களை அடிமை போல் நடத்தும் ஆண்களுக்கும் தாருங்கள். தாயே, இத நாங்களும் சாப்பிட்டு எங்க புருஷனுக்கும் கொடுத்தா என்ன நடக்கும்? எல்லாமே தலைகீழாக மாறிவிடும். இதுவரை நீங்கள் அவர்களுக்கு செய்த பணிகளை அவர்கள் உங்களுக்கு செய்வார்கள். நீங்கள் அவர்களிடம் பட்ட அவஸ்தைகளை அவர்கள் உங்களிடம் படுவார்கள். தாயே, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த உல்டா புல்டா லேகியத்தை சாப்பிட்டா உண்மையிலே எல்லா ஆம்பளைங்களும் மாறிடுவாங்களா? என்னிடம் இருந்து இந்த லேகியத்தை வாங்கி சாப்பிட்ட பெண்கள்
சந்தோஷமாக வாழ்வதே அந்த மங்கம்மா பட்டினம் போய் பாருங்கள். தலைப்பிரசவம் இல்ல, அதான் புருஷனுக்கு வலி அதிகமா இருக்கு போல இருக்கு. ஆம்பளைக்கு பிரசவம் வலியா? நீங்க என்ன ஊருக்கு புதுசா? நீங்க சுமக்கிறதும் பெக்கிறதும் மட்டும்தான் பொம்பளைங்க, வலி வருது ஆம்பளைங்களுக்குமா? வெரி குட், நல்ல மார்க் வாங்கியிருக்க. இதே மாதிரி நல்லா படிச்சு என்ஜினியர் ஆகணும். நீ என்ன படிக்க போற? பிஏ பிஎல்? இல்ல. எம்பிபிஎஸ்? ஐஏஎஸ்? அப்புறம் என்னதான் ஆக போறீங்க? நான் சினிமா நடிகை ஆக போறேன். அடி அப்பா, என்ன ரெண்டு பேரும் அப்பா கதை கடிக்கிறீங்க? கோழி முட்டுறீங்களா? வாங்க, குழந்தைங்களை என்ன லட்சணத்துல வளர்த்து வச்சிருக்க பாரு. என்ன ஆக போறேன்னு கேட்டா நடி ஆக போறேங்கிறா. ஏன் டீச்சர் அப்படி சொன்ன? இல்லம்மா, பிஏ படிச்சா வக்கீல் ஆக முடியும், எம்பிபிஎஸ் படிச்சா டாக்டர் ஆக முடியும், ஐஏஎஸ் படிச்சா கலெக்டர் ஆக முடியும், நடிகை ஆனதாலும் முதலமைச்சு ஆக முடியும். அடாடாடாடாடா, அவ சொன்னதுல என்னங்க தப்பு? நடிகையானவே நிறைய சம்பாதிக்கலாம், முதலமைச்சரான சொல்லவா வேணும்? என் செல்லம், ஒன்னாலதான் குழந்தைங்க கெட்டு போகுது. இப்ப என்ன கெட்டு போச்சுக்கிறீங்க? உங்களுக்கு தான் ஒழுங்கா கை நிறைய சம்பாதிக்க தெரியல. ஏதோ சின்ன பொண்ணு அவன் என்னமோ சொல்றான், அதையும் கெடுத்துருவீங்க போல இருக்க. இந்த கோடி வீட்டு கீதா இருக்கால, 4 பவுன்ல ரெட்டோட சங்கிலி வாங்கி போட்டுருக்கா. வாங்கி போட்டுட்டாலும் பேர் இருக்கால கோணவாயன் கோபால் பாண்டாட்டி, என்னடியோ பேரு? சாந்தி. சாந்தி ஒனிடா கலர் டிவி வாங்கி இருக்கிறா. குள்ள வந்தா இருக்கால, அவ கிட்ட கேட்டுக்கு காலுக்கு தங்க கொலுசு போட்டிருக்கா. ஐயா, நான் காலுக்கு ஒண்ணும் தங்கம் கேட்கல, மூக்குல மாத்தி போட்டுக்க. இத்தினோண்டு ஒரு மூக்குத்தி கேட்டா லோ 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 லோன்னு அடிச்சுக்க வேண்டியது. என்ன சிரிப்ப? எங்க உங்க அப்பா? அம்மா, நியூஸ் படிக்க ஆரம்பிக்கும் போது அப்பா தலை சுடுக்கண்டே குளி போயிட்டாரு. கிண்டலா பண்றீங்க? இந்த வந்துட்டு இருங்க, நேரத்துக்கே உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஒரு இடத்துல இல்லங்க, இல்லன்னா 4 அடி சேர்த்து விழும். உனக்கு வச்சிருக்க நீ தானே என்ன சேர்த்து கொடுக்குற, எங்கடி பூந்து போற? என்ன இந்த பாருங்க, உங்களுக்கு தான் என்ன பார்த்தா கிண்டல்னா, பசங்களுக்கு நான் இலக்காரமா போயிட்டேன். சரி சரி, அதை விடு. ஆபீஸ்க்கு நேரம் ஆச்சு, டிஃபன் ரெடி பண்ணிட்டியா? என்ன டிஃபன்? பிரெட் டோஸ்ட் ஆம்லெட். பிரெட் டோஸ்ட் ஆம்லெட்டா? ஏன் இட்லி தோசை இல்லையா? ஆமா, இட்லி தோசை வடை உப்புமா. பணக்காரங்க எல்லாம் பிரெட் டோஸ்ட் ஆம்லெட் தான் சாப்பிடுவாங்களாம். விளங்கி போச்சு. இத பாருங்க, இன்னைக்கு வேணா நமக்கு வசதி இல்லாம இருக்கலாம், ஆனா என்னைக்குமே எப்படியே வரக்க போறோம். நாளைக்கு திடீர்னு நமக்கு வசதி வந்துருச்சுன்னா, அதான் பணக்காரங்க பழக்கத்தை எல்லாம் இப்பவே ஆரம்பிச்சுக்கிறேன். என்னத்தையும் ஒண்ணு எடுத்து வை. என்னவா போங்க. வெரி குட். இந்த ப்ராஜெக்ட் பெரிய சக்சஸ் ஆகும். தேங்க்யூ சார். சார், எஸ், ஹோட்டல் ப்ராஜெக்ட் சம்பந்தமா பேச வெல்கம் குரூப்ல இருந்து ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. மை குட்னஸ், ஏதோ ஞாபகத்துல அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன். என் பொண்ணு இன்னைக்கு அமெரிக்கால இருந்து வரா. ரிசீவ் பண்றதுக்கு ஏர்போர்ட் போனோம். டிரைவர் அமிச்சா கோச்சுக்குவா, என்ன பண்றதுன்னு தெரியலையே. பரவாயில்ல சார், இது முக்கியமான மீட்டிங், நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. நான் வேணா ஏர்போர்ட்டுக்கு போய் உங்க டாக்டர் ரிசீவ் பண்ணிட்டு வரேன். தேங்க்யூ. டாடி வரல? சார் ஆபீஸ்ல பிஸியா இருக்காரு, அதான் என்ன அனுப்பிச்சாரு. வாங்க. பாக்குறது டிரைவர் வேலை, ஸ்டைலுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. ஏய், சொல்லிட்டு என்னமோ போயிட்டே இருக்க, லக்கேஜ் யார் தூக்குறது? இதுக்கு முன்னாடி மாட்டு முடிய ஓட்டிட்டு இருந்த, ஏன் இவ்வளவு மெதுவா போற? வேகமா போற, இவ்வளவு வேகமா போறது? இதுக்கு முன்னாடி ஏரோப்ளேன் ஓட்டிட்டு இருந்தேன். You rash driving. You பாத்து போ man. பாத்து. யோ, ஏய், பாத்து பாத்து. வண்டி நிறுத்து. எனக்கு பயமா இருக்கு. Stop, stop man. பயந்துட்டியா? பயமா? எனக்கா? சரி சரி, போய் ஒரு ஐஸ்கிரீம் ஆயிட்டு வா. ஏற்கனவே பம்பளி மாஸ் மாதிரி இருக்கா, இதுல ஐஸ்கிரீம் வேற.
சொல்லிட்டே இருக்கல, போய் ஒரு ஐஸ்கிரீம் ஆயிட்டு வா போ. கொஞ்சம் இறங்குறீங்களா? ஏன்? இறங்குங்க சொல்றேன். வீட்டு அட்ரஸ் ஞாபகம் இருக்கா? இருக்கே, நம்பர் 7 ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் போட் கிளப். ஏன்? ஒரு ஆட்டோ பிடிச்சு வாங்க. யோ இரியா. என் டாக்டர் வந்துட்டார் நினைக்கிறேன். அப்புறம் பேசலாம். ஓகே டாடி. மாமா பிரியா, ஜர்னிலாம் எப்படி இருந்தது? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல அந்த ஃபூல வேலைய விட்டு டிஸ்மிஸ் பண்ணுங்க. யாரம்மா சொல்ற? அதான் ஒரு யூஸ்லெஸ் டிரைவரை ஏர்போர்ட் காமிச்சிருந்தீங்களே, அவனே தான். அவன் டிரைவர் இல்லம்மா, நம்ம கம்பெனி சீஃப் இன்ஜினியர் பாலு. தேங்க்யூ. ஓகே சார், நாளைக்கு பார்ப்போம். சாரி, நீங்க யாருன்னு தெரியாம. இட்ஸ் ஓகே. அது கொஞ்சம் சிரிச்சிட்டு சொல்லக்கூடாதா? ஹாய் பிரியா, ஹவ் ஆர் யூ? ஃபைன், தேங்க்யூ. டாடி, மாடியில போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்ன பிசினஸ்ல பார்ட்னர் ஆகிட்டீங்க? எப்போ பிரியாவை லைஃப் பார்ட்னர் ஆக்க போறீங்க? இப்பதானே ஊர்ல இருந்து வந்திருக்கா மோகன். கல்யாணத்தை பத்தி அவகிட்ட பேசுறேன். ஓகே சாந்தமா, சாந்தமா, என்னம்மா? நானும் எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் வெளிய போறோம். வீட்டையும் குழந்தைகளையும் பாத்துக்கிறீங்களா? சரிம்மா. எங்க போறோம் கேட்க மாட்டீங்களா? எங்க போறீங்க? டிவில ஜோடி பொருத்த நிகழ்ச்சிக்காக எங்களை கூப்பிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 5000 ரூபாயும் பட்டுப்புடவையும். பரிசுக்காக ஒண்ணும் போல, எங்க ஜோடி பொருத்தத்தை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுமே. வர 26ஆம் தேதி உங்க வீட்டு டிவிலயும் வரும், மறந்துடாதீங்க. குடிக்கிறது கூழு, கொப்பளிக்கிறது பன்னீரா? என்ன லைட்ட போட்டானா? ஐயோ சிக்னல் போட்டான். கடவுளே, ஜோடி பொருத்தம். எங்க ஏதாவது மாட்ட சொல்லுங்க. என்னமா செய்ய சொல்ற? இல்ல நான் மட்டும் என்ன செய்ய போறீங்க? ஏங்க அப்படி பாக்காதீங்க, இப்படி திரும்புங்க. இந்த கோணவாய் சாந்தி மச்சின குருட மாதிரி கிளாஸ் போட்டு உட்கார்ந்திருக்கான். இப்படி பாருங்க. சில்லற இல்ல போயா. ஐயா 10 காசுனா போடுங்க ஐயா. போயான்னு சொல்லல. நான் தட்டு வச்சு பிச்சைக்காரன், இவன் கார் வச்சு பிச்சைக்காரன். அம்மா தாயே, 10 ரூபா மகராசியா இருமா. இருக்கட்டும். என்ன 10 ரூபா போடுற? அதுல ஒரு விஷயம் இருக்குங்க. ரொம்ப நேரமா அந்த சாந்தி மச்சனை நம்மள ஒரு மாதிரி மட்டமா பாக்குறான். நம்ம ஆட்டோல வந்திருக்கோமா, அவன் கார்ல வந்திருக்கானா. 5 பைசா கூட பிச்சை போடல. நாம 10 ரூபா போட்டிருக்கோம்னா அவனோட நம்ம தானே பெரிய ஆளு. உன்னை திருத்தவே முடியாது. இந்த இனிய மாலை பொழுதில் நேயர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஜோடி பொருத்தம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். முதல் ஜோடி, உங்க பேர் என்னம்மா? உமா. ஓகே மிஸ்டர் பாலு, நான் உங்க மனைவி கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். அந்த கேள்விகளுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பதில் சொல்றீங்களான்னு பார்க்கணும். கொஞ்சம் வெளியில் இருக்கீங்களா? ஓகே சார். இந்தம்மா. கேட்கிற கேள்விக்கு தைரியமா பதில் சொல்லணும். சரிங்க. உமா அவர்களே, நீங்க டிவியில எந்த நிகழ்ச்சியை விரும்பி பார்ப்பீங்க? ஸ்டார் டிவி, பிபிசி, பிரெயின் ஸ்பாட் அந்த மாதிரி தான் ஜாஸ்தி பாக்குறது. கேமராவே பார்த்து பதில் சொல்ல வேணாம், என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. அதாவது நீங்க வந்து பிபிசி, பிரைம் ஸ்போர்ட்ஸ், ஸ்டார் டிவின்னு சொன்னீங்க. நம்ம ப்ரோக்ராம், தமிழ் ப்ரோக்ராம் எதை விரும்பி பார்ப்பீங்க? தமிழ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவ்வளவா பாக்குறது இல்லைங்க. எப்பவுமே பிபிசி, ஸ்டார் டிவி தான் பாப்பேன். மிஸ்ஸே பண்ண மாட்டேன். இந்த ஜோடி பொருத்தும் நிகழ்ச்சி பார்த்தது இல்லைங்க. பார்த்தது இல்லையா? திருமதி உமா அவர்களே, நீங்களும் உங்க புருஷனும் கடைசியா போன வெளியூருது? நாசிக். நாசிக். ஓ நாசிக். எங்க இருக்குது? எங்கன்னு தெரியலங்க. நான் ரொம்ப தூரம் ட்ரெயின்ல போகணும். அந்த நாசிக்ல நீங்க பார்த்த இடங்கள்லயே உங்களுக்கு பிடிச்ச இடம் அது? ரொம்ப நாளா எனக்கு இந்த நோட் அச்சிருக்கிற இடம் இல்லீங்களா, பாக்கணும்னு ஆசை. உள்ள போய் நல்லா சுத்தி பார்த்தோம். இத பாருங்கம்மா, இப்போ உங்க முன்னாடி 8 லட்சுமிகள், அஷ்டலட்சுமிகள் வந்து நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு லட்சுமி உங்க வீட்டுல பர்மனண்டா தங்க தயாரா இருக்காங்க. அப்ப எந்த லட்சுமியை நீங்க விரும்புவீங்க? இதுல என்ன சார் சந்தேகம்? தனலட்சுமி தான். என்னமா டக்குனு பதில் சொல்றீங்க? மத்த லட்சுமி எல்லாம் பத்தி திங்க் பண்ணவே இல்லையா? யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல சார். தனலட்சுமி வந்துட்டா எல்லா லட்சுமியும் கூடவே வந்துருவாங்க. பணம் தான் சார் முக்கியம். இப்போ உங்க கணவர்கிட்ட இதே கேள்விகளை கேட்கிறேன். மிஸ்டர் பாலு, வாங்க கொடுங்க. இப்போ உங்க மனைவி டிவியில விரும்பி பாக்குற நிகழ்ச்சி எது? இந்த கேள்விக்கு எனக்கு எப்படி பதில் சொல்லணும்னு தெரியல. உங்க மனைவி பதில் சொல்லிருக்காங்க, நீங்களும் தைரியமா பதில் சொல்லலாம். உங்க மனைவி டிவியில விரும்பி பாக்குற நிகழ்ச்சி எது? எங்க வீட்டுல டிவி இல்ல. சரிங்க. இந்த பிபிசி, பிரைம் ஸ்போர்ட்ஸ், ஸ்டார் பிளஸ் அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைதான், ஆனா டிவி இல்லையே. மறந்துட்டு போல இருக்கு. இப்பதான் சார் ரிப்பேர் ஆச்சு. இதுக்கு முன்னாடி பிபிசி, ஸ்டார் டிவி. நீங்க கேளுங்க சார். இப்போ நீங்களும் உங்க மனைவியும் கடைசியா போன வெளியூர் எது? நாசிக். அந்த நாசிக்ல நீங்க விரும்பி பார்த்த இடம் அது? நாசிக்கே விரும்பி பார்க்க வேண்டிய இடம் தான். அதாவது
ராஜவம்சத்துல பிறந்திருந்தாலும் பணம் இல்லாம புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமா வாழ முடியும்னு ராமரும் சீத்தையும் ப்ரூவ் பண்ண இடம் அது. ஐயோ அங்க கூட போய் பார்த்தோம். ஆனா முக்கியமான இடம் ஒரு இடம் போய் பார்த்தோம் சார். நோட் நீங்க பேசக்கூடாது. அது வந்து இவங்க கம்பல் பண்ணாங்க போனோம். ஆனா வாட்ச்மேன் உள்ள இல்ல. ரொம்பதான் சார் உள்ள விடல, கொஞ்சம் உள்ள விட்டாங்க. நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்தோம். இது பாருங்க, நான் அடுத்த கேள்வி கேட்கறச்ச நீங்க பின்னாடில இருந்து ஆக்ஷன்லாம் கட்டக்கூடாது. திரும்புங்க, திரும்புங்க, நல்லா திரும்புங்க. இது பாருங்க, 8 லட்சுமிகள், அஷ்டலட்சுமிகள் உங்க வீட்டுக்குள்ள வராங்க. அதுல ஒரு லட்சுமி பர்மனண்டா உங்க வீட்டுக்குள்ளேயே வந்து தங்கறதுக்கு தயாரா இருக்காங்க. நீங்க எந்த லட்சுமி வேணும்னு கேப்பீங்க? தைரிய லட்சுமி. சும்மா இருக்க. ஏன் தைரிய லட்சுமிங்கிறீங்க? வேற எந்த லட்சுமி போனாலும் தைரிய லட்சுமி இருந்தா சமாளிச்சிடலாம். உங்க மனைவி தனலட்சுமின்னு சொன்னாங்க. தப்பு. என்னன்னு தெரியலையே, இவர் என்னத்த சொல்றாரு? சும்மா இருங்க. மாலா, இவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் எவ்வளவு? சைபர். என்ன சைபர்? இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க சைபர்ன்றாங்க இந்த அம்மா. கணக்கு போட பாருங்கம்மா, நீங்க உங்க வாழ்க்கையில பணம் தான் பிரதானம் அப்படிங்கிற அப்ரோச்ல இருக்கிறீங்க. ஆனா உங்க புருஷன் அந்த அப்ரோச்ல இல்ல. அதனால உங்களுக்கு கிடைக்கும். என்ன சார் நீங்க? நான் ஒரு கேள்வி கேட்கறேன் சார். இந்த வாரம் நீங்க இந்த ப்ரோகிராம் பண்றீங்க, இந்த டிவி காரங்க சரியா துட்டு கொடுக்கலனா நீங்க இந்த ப்ரோகிராம் அடுத்த வாரம் பண்ணுவீங்களா சார்? இதை விட காசு வேற ஒரு டிவி காரன் கொடுக்கற சார், நீங்க போவீங்களா மாட்டீங்களா? அட நீங்க சும்மா இருங்க. வேற ஒருத்தர் வந்து சொந்தமா டிவி தரங்க துட்டு தரங்க, நீங்க போக மாட்டீங்களா சார்? காசு தான் எல்லாத்துக்கும் முக்கியம். இவங்க எல்லாம் இங்க எதுக்கு வந்திருக்காங்க? ஸ்டீல் டபராவும் பட்டு படையும் வாங்க தான் சார் வந்திருக்காங்க. பணம் தான் முக்கியம். பணம் இல்லைன்னா ஒண்ணு நடக்காது. அட நீங்க வாங்க பேசாம. ஒரு நிமிஷம் நீங்க போடாதீங்க. உங்களுக்கு ஆறுதல் பரிசு உண்டு. எதுக்கு ஆறுதல் பரிசு? யாருக்கு? பரிசு வாங்கணும் வந்திருக்கோம். ஆறுதல் பரிசு நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க வாங்க, வீட்டுக்கு உங்களுக்கு வச்சிருக்கேன். சார், உங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில தைரியலட்சுமி தேவை.